அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சென்னை மாநகராட்சியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 345 காலி பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன பதவிகள், எப்படி விண்ணப்பிக்கிறது, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்னை கார்ப்பரேஷன் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா அதில் குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அது கீழே பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பணியிடங்களாக விவரங்கள் பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு போஸ்டர், அதுக்கு கிட்டத்தட்ட 60 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான சம்பள விகிதம் 60,000 ரூபாய். எம்பிபிஎஸ் டிகிரி முடித்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்டாஃப் நர்ஸ் செகண்ட் போஸ்ட்டு, அதுக்கு 60 காலி பணியிடங்கள் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. அதற்கான சம்பள விகிதம் 18,000 ரூபாய். அதுக்கு நீங்கள் கல்வி தகுதி என்ன அப்படின்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட் வைஃபரி, அதாவது டிஜிஎன்எம் சொல்லுவாங்க இல்லையா, அது முடிச்சிருக்கணும். இல்லைன்னா அப்படின்னீங்கன்னா பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 15 இயர்ஸ் 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 3வது போஸ்ட்டு MPHW மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 மேல். இதில் 60 காலி பணியிடங்களுக்கு இருக்கிறாங்க. அதற்கான சம்பள விகிதம் 14,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னாக்க மஸ்ட் ஹவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் சுவாலஜி. இப்போ நீங்கள் 12th பயாலஜி அல்லது பாட்னி சுவாலஜியில் ஏதாச்சும் அந்த இது எடுத்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்ட் ஹேவ் பாஸ்டு தமிழ் லாங்குவேஜ் எஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் எஸ்எஸ்எல்சி லெவல் 10th தமிழ் பாஸ் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் சப்போர்ட் ஸ்டாஃப், அதுவும் 60 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான சம்பள விகிதம் 8,500 ரூபாய். இதுக்கு நீங்கள் 8வது முடிச்சுட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது எங்கே போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா சென்னையில் தாங்க இருக்கும். இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த 3 நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எப்படி சென்ட் பண்ணணும், எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே எந்தெந்த டாக்குமெண்ட், எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் வைக்கணுங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மோட இவங்க சொல்லியிருக்க முக்கியமாக வைக்க வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதையும் பார்த்துக்கோங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 11/4/2025 அன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான அட்ரஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. மெம்பர் செக்ரட்டரி CCUHM சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை 3 இந்த அட்ரஸ்க்கு தான் விண்ணப்பிக்கணும். இப்போ நம்ம பார்த்தது ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதில் 4 விதமான பதவிகளுக்கு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் செகண்ட் நோட்டிஃபிகேஷன். அதில் 2 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ANM அந்த போஸ்ட்டுக்கு 88 காலி பணியிடங்களுக்கு எடுத்திருக்காங்க. அதற்கு நீங்கள் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித், அதாவது 12th முடிச்சுட்டு அதோட ANMமும் நீங்கள் ANM கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 88 காலி பணியிடங்கள் கிடைக்கிறாங்க. அதற்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய். எக்ஸ்ரே டெக்னீஷியன் சொல்லிட்டு செகண்ட் போஸ்ட் இருக்குது. அதற்கு 6 காலி பணியிடங்களும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 6 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கான சம்பள விகிதம் 13,300 ரூபாய்.
இந்த பதவிகளும் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். இதற்கும் விண்ணப்பிப்பதற்கு 11/4/2025 நம்ம முதல்ல பார்த்த அதே அட்ரஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அன்னைக்கு இதுக்கு நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் வைக்கணுங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கீழே அந்த 2 பதவிகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்குது. இதை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க தேவையான டாக்குமெண்ட்டை வச்சு இந்த அட்ரஸ்க்கு 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தது செகண்ட் நோட்டிஃபிகேஷன். தேர்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். 3வது வெளியிட்டிருக்குது. அதே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே 3வது நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படிங்கிற போஸ்ட்டில் 3 காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதில் நீங்கள் டிகிரி மாஸ்டர் டிகிரி யூஜி டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான சம்பள விகிதம் 23,000 ரூபாய் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் போஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 3 காலி பணியிடங்கள் கிடைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட்டுக்கான சம்பள விகிதம் 23,000 ரூபாய். சோஷியல் ஒர்க்கில் 3 காலி பணியிடங்கள் கிடைக்கிறாங்க. அதற்கு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் நீங்கள் முடிச்சிருக்கணும், MSW முடிச்சிருக்கணும். அதற்கான சம்பள விகிதம் 23,800 ரூபாய். இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோசியல் ஒர்க்கர் 3க்குமான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் நாட் பி ஓவர் 40 இயர்ஸ், அதாவது 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதற்கான பணியிடங்களும் உங்களுக்கு சென்னையில் தாங்க இருக்கும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது நோட்டிஃபிகேஷனில் தனியாக கொடுத்துட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக வச்சுட்டு அவங்க கீழே கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்த்த 3 நோட்டிஃபிகேஷனுக்குமே கடைசி தேதி 11/4/2025. இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். 3க்குமே ஒரே அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 3ஐயும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். சென்னை கார்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட் www.chennaicorporation.government.in இது தாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம பார்த்த 3 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த பதவிகளுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் 3ஐயும் அப்ளிகேஷன் ஃபார்மும் அதிலே இருக்கும். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான தகுதியான போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.